ஹாய் ஹலோ வணக்கம். ராமேஸ்வரத்துலேருந்து நான் உங்கள் செல்வா. இந்த வீடியோ வந்து ராமேஸ்வரம் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். ராமேஸ்வரம் போகிற வழியில் நல்ல மழை பெய்யுது. இந்த மலையில் நம்ம ராமேஸ்வரம் போய்கிட்டு இருக்கோம். ராமேஸ்வரத்தில் பட்ஜெட்டில் எங்கே தங்கலாம், எங்கே சாப்பிட்லாம், எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த ஃபுல் வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமேஸ்வரம் வந்தால் இந்த பாம்பன் பாலத்தில் நின்று இந்த பஸ்ஸு காரெல்லாம் அங்கே போகும்போது இங்கே அப்படியே பாலம் அது வேறு லெவலில் இருக்குது. கன்னியாகுமரியில் நம்ம கண்ணாடி பாலத்தில் நடந்தோம், அப்போ கூட பயம் வரல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தாகோடு பாலம் தான். ஆனால் இதுலேயே நமக்கு கிடு நடக்குது. வரும்போது கண்டிப்பாக இங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அப்படியே இதை வியூவை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பாதைகள்லாம் நமக்கு நல்லாவே தெரியுது. இதுதான் புதுசாக கட்டின பாலம். இது பழைய பாலம். இது பழைய பாலம். இந்த இடத்துல இருக்குது பழைய பாலம் பாலம். அதுக்கு அடுத்து இருக்கிறது இப்போ நம்முடைய பாரத பிரதமர் மோடி திறந்து வைத்த புதிய பாலம். ஓகே, வாங்க இப்போ நம்ம ராமேஸ்வரத்துக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாகவே ராமேஸ்வரத்தில் பாட்டாக ஒவ்வொரு இடமா நாங்கள் செதுக்கி காட்டியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது அந்த பாலம்லால அதுதானே இப்போ போட்டிருக்கேன். இதுவும் அப்போ இருக்கலாம். ஹாய், இப்போ பாம்பன் பாலத்துலேருந்து நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கும்போது இங்கே கடல் உணவுகள் சொல்லி, கடல் சாதல் உணவுகள் சொல்லி ஒரு உணவகம் இருந்துச்சு. அங்கே வண்டியை நிப்பாட்டி சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பாடு 100 ரூபா, ஒய்ச்ச பின் 40 ரூபா தான் வந்துச்சு. அடுத்து இறால் தொக்கு, கனவா, இது எல்லாமே 100 ரூபா தான் வந்துச்சுங்க. உண்மையிலே அந்த இறால் தொக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த இறால் தொக்கை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. உண்மையிலே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. 3 பேர் சாப்பிட்டதுக்கு எங்களுக்கு 620 ரூபா தான் பில்லு வந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோட்டல் தான். உண்மையிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் செஞ்ச சின்ன விஷயங்களையும் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸை மட்டும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அப்துல் கலாமுடைய நினைவகம் இதுதான். அப்துல் கலாமுடைய நினைவகம் மற்றும் சமாதி. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக பாருங்கள். உள்ள வீடியோ எடுக்க அலவுடு கிடையாது. ஸோ நான் இங்கேருந்து காட்டுறேன். வாழ்க்கை முழுவதும் நமக்காக ஒரு உழைத்த மனிதன் இங்கு நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கின்றார். அவர் இருக்கும் பொழுது நம்மால் நேரில் பார்க்க முடியவில்லை. அவரை விதைத்த இடத்தையாவது வந்து பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், இதான் ரைட் சாய்ஸ் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் நம்ம booking.comல புக் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டலில் தான் இப்போ நம்ம தங்க போகிறோம். வாங்க இந்த ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரி, வெள்ளை கழட்டி வெள்ளை கழட்டும். இந்த ரூம் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம் booking.comல. குட்டியாக தான் இருக்குது, ஆனால் நீட்டாக இருக்குது. ஃபுல்லாகவே சுவரில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, 2 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு இது போதுமானது தான். ஹாய், காலையிலேருந்து ஓடி ஒரு வழியாக அப்பாடன்னு வந்து உக்காந்துட்டோம். இனிமேல் எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, நாங்கள் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் குளித்து விட்டோம்.